சொல்றேன். இவன் சொல்ல பாயிண்ட் வந்து நான் சொல்ல பாயிண்ட். அதாவது தேவையில்லாத இடத்துல நீ எவ்வளவு போட்டாலும் பிளாக் ஹோல் மாதிரி போயிட்டே தான் இருக்கும். இதே பிரச்சனை அது இல்ல, தேவை அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்றாங்க. அதுதான் பிரச்சனை. கரெக்ட் தான். நம்ம தேவை இல்லைன்னு கேட்க மாட்டாங்க. இல்ல இல்ல அந்த மாதிரி நமக்கு தோண வைக்கிறாங்க. சரியா, அது ஓகே அப்படின்னு ஏதாவது பண்ணா அது சரியா ஒரு கை போடலான்னு இருக்கும். போட்டா கொடுக்க மாட்டேன். ரெஃபரன்ஸ் எவனுக்குமே புரியாது. யாரு ஓகே 30 மினிட்ஸ் இந்த சம்பந்தமே இல்லாம கேட்கலாம். நமக்கு சம்பந்தமே இல்லாம என்னடா பேசுறீங்க ஒரு டாபிக். பேசிட்டு இருக்க நீ 2 3 4 இது கூட இருக்கலாம் 10 நிமிஷத்துல. ஆமா சம்பந்தம்ல என்னெல்லாம் பேசுவீங்க அந்த மாதிரி இப்ப பேசுறது இல்ல. சம்பந்தம் பேசுவியா? சம்பந்தம் இல்லாம பேசுறதா நேத்திக்கு டென்ஷன்ல வீட்டுல அப்படின்னு வந்துருச்சு. வாயில விட்டா பேசிருப்பாங்க. ஏதாவது டென்ஷன்ல ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு டென்ஷன்ல இவனுங்க பேசிட்டு 5 நிமிஷம் இருப்பேன் பண்ணா இவன் தான் சரிமா நான் தெரிய மாட்டாங்க. சரி சரி பாக்ஸோ வாங்க என்ன சாதாரண என்ன பேசணும் சொல்லி ஒரு டாபிக். யார் நல்ல வார்த்தை பேசுவா இவனுக்கு அடுத்து நானு இவன் நானு இவன் அப்பா இவன் ஜேகே ஒரு இது போட்டுருந்தான். அதுவே நல்ல ஒரு அதான் யோசிச்சு வச்சு நானும் யோசிச்சேன். எனக்கு அதே மறையுது வண்டியில போறப்பதான் நம்ம போறப்ப நான் அது எப்படின்னு தெரியல. நாங்க வண்டியில போகும்போது உலகத்துல இருக்க எல்லாருமே அதாவது அந்த இடத்துல பாசிண்டர் நிப்பாட்டுறது அங்க வந்து கார் நிப்பாட்டிட்டு போன் பேசிட்டு இங்கதான் நிப்பாட்டுவா அப்படின்னா கண்ண போறப்ப அதையும் பேசுவோம். அது மாதிரி அவன் என்ன பேசிப்பான்னு தெரியாது. இந்த மாதிரி நிக்கி விட்டு வரும்போது பேசிட்டு இருந்தோம். சம்மந்தமே இல்லாம வண்டியில ஃபாலோ பண்ணிட்டே வந்து முன்னாடி போயிட்டாங்க. அந்த வழியே இல்ல. சரியா அன்னைக்கு என்ன நடந்துகிட்டே தெரியலாம். நாங்க இவனை விட்டுட்டோம்டா ஜிம்மு நீ வந்துட்டு இருக்க டைம்ல இவனை வீட்டுல இறக்கி விட்டு நாங்க 2 பேரும் இப்போ ஸ்கூல்ல தான் போவோம். ஸ்கூலுக்கு கரெக்டா போறோம். எல்லாமே டெட்டே எல்லாம் வச்சிருக்கானுங்க. குழி தோண்டி மலமா இருக்கு. நாங்க என்னடா ஆனா வழியே இல்ல. திரும்ப அவங்களுக்கு காணும். அதுக்கப்புறம் ஒரு கரெக்டா அவங்க போச்சு. அண்ணா அந்த பொண்ணு போக முடியல. என்னடா வழியே திருப்பி வந்துருக்குறது. நாங்க வண்டியில போயிடுவாங்க. செவரிமலையே நின்று பாரு செவரிமலையே நின்று அவங்க வந்து அதனால மாடியார் நின்று இருக்கு. அங்க சாப்பிடுறது முன்னில எதே சாப்பிட்டு இருக்கு. சரி நாங்க சந்தைக்கு போய் இவன்ட்ட சும்மா வரப்போம். இப்ப ஏதாவது பாட்டிட்டு இருக்கோம். நைட்டு எல்லாம் 11 மணி என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு புரியல. வண்டி எடுக்கிற பண்ற விஷயம் இல்ல. சம்பந்தம் எல்லாத்தையும் கனவுல நடக்கும் பாத்தியா சொல்லிருக்கோம். கனவுல மாதிரியே இருந்தது எல்லாமே. 3 நாளைக்கு முன்னாடி என்னைய ராமங்கல்ல நானே இவன் ராமர் 3 பேர் போனோம். அலுன்னு சொல்லி அந்த பக்கத்துல சர்வீஸோட காருக்கார நேரா போயிட்டு இருந்தான். சடனா இண்டிகேட்டர் போட்டு திரும்பிட்டான். வண்டி அப்படியே ஸ்லிட் ஆகி விழுந்திருக்க விட்டான். விழுந்துட்டு விழுந்திருப்பான். அவன் ஒருத்தவங்க திரும்பி பார்க்கல. ஓட்டுறான் மாட்டு ஓட்டுறான். பக்கத்துல இருக்கவன் இப்படி பாக்குறான். சாப்பிட இப்படி பார்த்து போறா எனக்கு வண்டி 40 தான் போகுது. 40 கூட போறோம். பொறுமையா தான் ட்ரிபிள் சார் வண்டி இருக்காது சொல்லி 40 தான் போறோம். 40 ரொம்ப கம்மி. செவுத்துல போய் 40 போய் இல்லையா 40 தான் போறோம். காருக்காரன் நாங்க இங்க போயிட்டு இருக்கோம். நான் இருக்கிறதுல கார் இருக்கு. நான் இருக்கிறதுல நாங்க போயிட்டு இருக்கோம். இவன் இருக்க அந்த பக்கம் கார் இருக்கு. அங்க இருக்கா இண்டிகேட்டர் கூட அப்படியே திருப்பிதான்.
இண்டிகேட் போடுறது மாதிரி அப்படியே திருப்பி இண்டிகேட் போட்டான். நாங்க இங்க வந்துட்டு இருக்கோம். இவ்வளவு சிலிண்டருக்கு எங்களுக்கு டிஸ்டன்ஸ் எங்க திரும்புறது 40 போயிட்டு இருக்கோம். சிலிண்டர் இருக்கிற இடத்துல கார் திருப்பிட்டாடா அப்படியே. கனவு காணுங்க. இப்போ ஒரு உயிர் போல தரணும். இப்போ பின்னாடி வண்டி வரல, பின்னாடி வேணா கார வந்து அடிச்சு தூக்கிருப்பான். இல்ல விழுந்ததுனால என்ன இருக்குன்னு தெரியல. பின்னாடி எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா. அதாவது வண்டிலாம் காலேஜ் போகாதீங்க, உண்மையா சொல்றேன். ஏன்னா எங்களை மாதிரி அப்ப அன்னைக்கு பின்னாடி வண்டி வரதோ இல்ல. அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு பத்திரம் வீட்டுக்கு வச்சு அதே மாதிரி இப்ப நாங்க போனோம். எப்பவுமே டிஃபரெண்ட் டைமென்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. என்னடா எல்லாமே பிசினஸ் நடக்குது. இது வந்து நடந்துச்சு. பின்னாடி வண்டி வராத லக்கு. நாங்க விழுந்ததுனால அடி கண்டிப்பா கால் அடி விழுந்தது. 3 பேர் இருக்கும். அப்படியே விழுந்தோம்னா 3 பேர் வெயிட் வண்டி அடிச்சுட்டு அமுக்குமா அவ்வளவு செஞ்சுட்டா. நான் யார் வீட்டு தான் இல்ல 3 பேர் இருக்க வச்சுக்க. விழுகாம இருக்கிறது சரி. நம்ம வீட்டுல அப்படியே சொல்றோம். நம்ம வீட்டு என் வீட்டு நம்ம வீட்டு அவன் பேசிக்கலாம். இது அதான் 3 பேர் இருக்கிறது விழுக மாட்டேன் சரி. விழுந்தனா அவ்வளவுதான் எந்திரிக்க முடியும். 3 பேர் விழுந்துட்டேன்னு வச்சுக்கேன். அவ்வளவுதான் 3 பேர் வெயிட்டே போட்டு அப்படியே எங்க வீட்டுல சாவடி போறாங்க எதிர்பார்த்துட்டு கண்டிப்பா இல்ல கட் பண்ணிடட்டா பாஸ் பண்ண வீட்டுல வந்து சாவடி பாருங்க. நல்ல பேசுறீங்களா? நக்கல் சத்தம் விழுதுல நம்ம வீட்டு இல்ல நக்கல் போட்ட ஒட்டிடா நம்பி அப்படியே அப்படியே எடுத்து அப்படியே நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு அப்படியே அப்போ தம்பி உட்கார்ந்தாலும் தலையடி விழுவோம். அவன் மாதிரி குடிச்சு போனான்னு என்ன ஒரு ரூபாய் தலை இடிச்சு செருப்புல அடிப்பாங்க. என்ன பண்றது? ஃபீஸ் கட்டணும் போடா. போய் ஒண்ணுமே பண்ணல. சரி நீங்க நீ வா. 5 மணிக்கு சொல்லிட்டு டைம் என்ன? 8 இருக்கும். 7:45 வாய்ப்பே இல்ல. சரி சார் கிட்ஸ் சர்ச் பண்ணிக்கலாம். அவன் வந்து கேப்பான்டா. அவ்வளவு பயமான தம்பிக்கு சித்தப்பாவே கேட்பாரு. இதுல போய் உட்கார கேட்டா சொல்லி கேட்பாரு. இல்ல என்ன சொல்லு, நான் வரல உடஞ்சிருச்சு கண்டிப்பா தம்பி வந்து உட்கார்ந்து என்ன பண்ணாலுமே அது ஒட்ட போட முடியாதுடா. செத்து போச்சு. சின்ன பொண்ணு 5 ரூபா இங்க வாங்கி கொடுத்துருந்தேன். அதான் அது இருக்குல்ல, இதுல நீ உட்கார்ந்து சித்தப்பா கொஞ்சம் இதுல மாட்டான். அது வேற அந்த மாதிரியே வேணும்டா. பைத்தியக்காரா அந்த மாதிரி போட்டோ எடுத்து போட்டோ அதே மாதிரி கிடைக்கும். போடு அவன் சின்ன பையன் அவனுக்கு இந்த சேர் வச்சு என்ன பண்ணுவான்? நல்ல சேர் வாங்கி கொடுறா.
அவன் இதை மட்டும் வாங்கி கொடுத்துரு. இப்ப நீ போட்டா அதே வாங்கி கொடுக்க மாட்டான். இல்ல இல்ல நீ இதை மட்டும் வாங்கி கொடுத்துரு. ஆயிரத்தி எழுநூத்தி அது வந்து 700 ரூபாய் போட்டு ஸ்டீல் அது குடு. 500 ரூபாய்க்கு இதுல ஏன்டா உட்கார்ந்த? இதுதான்டா இதுதான் நான் போறேன். இதே வாங்கி கொடுற பெரிய சேர் வாங்கி கொடுற. சின்ன பையனுங்க பைத்தியக்காரன் டேய், அது இந்த சார் வாங்குற கல்யாணம் பண்றதுக்கு இதான் போனா சும்மா எடுத்துறோம். அவன் சும்மா உட்கார்றதுக்கு தான் சார்ஜ் யூஸ் டேய், இதுல உட்கார மாட்டான். அவன் அப்பளம் 6 ஆ இருக்கான். அவன் சைஸ் அதுலயும் உட்கார்ந்து அதுதான் அவன் பெருசாயிட்டு கூட அது உட்காரலாம். சின்ன வயசுல எல்லாம் கல்லு இந்த இது போலாம் கல் அடிக்கி வச்சிடலாம்டா. அப்படிதான் அவன் ஏஜ் யாரு பெரிய பசங்க 700 400 கீழே இல்ல தெரியுமா? ஏய் இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்து சொல்றாங்க. இந்த கருப்பு கலர் மாடல் போடுச்சு வாங்கி கொடுத்து அதுல என்ன டஸ்ட்பின்ல குஷன் கண்டிப்பா பிளாஸ்டிக் எவ்வளவு எதுக்கு உடைச்ச இது கூட 450 ரூபாய். இதுக்கு பார்த்து நல்லா இருக்கு விலை பார்த்து 1500 ரூபாய். ரெண்டு சரி இந்த வீடியோ வந்து இப்படியே முடிவடைகிறது. நன்றி. அவனுக்கு 400 ரூபாய் எல்லாம் நீ சேர் வாங்கி Say we see the